தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து நேற்று பாஜக திமுக தவிர பாக்கி எந்த கூட்டணி அமைக்க தயார் இருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கைது இது கூட்டணி உருவாகும் போது மொழி பறக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கூட்டணி வரதுக்குள்ள மாறுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நாங்கள் யாரையும் கூப்பிடலை. இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு. அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில் யாரும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும். அதனால் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்போ திமுக இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் சொல்கிறீங்க. நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில். காங்கிரஸ் கட்சி கலந்துக்கல. இப்போ திமுக காங்கிரஸ் பலமாக இருக்குன்னு பார்க்குறோமா கர்நாடகத்தில்? அது இப்போ தேர்தல் அது வரைக்கும் நீடிக்கணும்ல அவங்களுக்கு. நேற்று ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கல காங்கிரஸ் கட்சி. அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாமே இல்லை கூட்டணி விரிசல் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கலந்துக்கலன்னா எதுக்கு, அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. காமராஜர் படம் போடலனால கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா குறித்து நேற்று நீங்கள் பேசியிருந்தீங்க. ஒரு கவுன்சிலர் சீட் கூட இல்லைன்னா அவங்க 3 கவுன்சிலர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 3 இருக்காங்களா? பரவாயில்ல. புதுக்கோட்டை மாநகராட்சியில் உள்ள இருக்காங்க. சுயேட்சையாக போட்டியாளர் இப்போ தாவேகாவில் இருக்காங்க. சரி ஓகே. அதில் கிடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் இவராக கூப்பிட்றாரு ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஏன் அந்த கட்சியை நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. குறைச்சி இல்லைண்ணே. ஏன் தெரியுமா, இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கலை. நான் யாரையுமே பொதுவாக இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமாக தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை. அவங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. இவங்க சட்டமன்ற தேர்தல் கூட இன்னும் சந்திக்கலை. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்களங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வெளியே படுத்த போகிறீங்கிறது எனக்கு தெரியல.